ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு 180 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதில் டைம் அண்ட் ஒர்க் டைப் 2ல் பார்ட் 1 பார்ப்போம் வாங்க. ஓகேவா, இதில் வந்து இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. m1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 டிவைடட் பை w1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2 இன்ட்டு h2 டிவைடட் பை w2. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். m அப்படிங்கிறது வந்து ஆட்கள், d அப்படிங்கிறது நாட்கள், h அப்படிங்கிறது நேரம், w அப்படிங்கிறது வேலை. சில சம்மில் 3மே கொடுத்துருப்பாங்க, சில சம்மில் 2 மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட்களும் நாட்களும் கொடுத்துட்டு வேலை கொடுத்துட்டு அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. வாங்க சம்குள்ளே போகலாம். 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்கள் செய்வர் எனில் 6 ஆண்கள் டேஸ் பொருட்களை 6 நாட்களில் செய்வார். இப்போ ஆண்கள் அப்படிங்கிறது வந்து m1 வந்துடும். m1 அப்படிங்கிறது 24 பேர், d1 அப்படிங்கிறது 12, w1 அப்படிங்கிறது பொருட்கள், அவங்க செய்கிற வேலை அதான் w1 ஈக்குவல் டு 48, m2 ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க, d2 ஈக்குவல் டு 6, w2 தான் இப்போ நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1 இன்ட்டு d1 டிவைட் பை w1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2 டிவைட் பை w2. ஓகேவா, 24 இன்ட்டு 12 வரும் டிவைட் பை 48. இந்த பக்கம் 6 இன்ட்டு 6 டிவைட் பை எக்ஸ் வரும். 12ஆம் வாய்ப்பாடு 2 டேபிள்ஸில் அடிங்க. 2 டேபிள்ஸில் 12 வந்து 6 டைம்ஸ் வரும், 48 வந்து 24 டைம்ஸ் வரும். அப்புறம் இந்த 24 அந்த 24 கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரே ஒரு 6 இருக்கும், அந்த 6ம் அந்த ஆப்போசிட்டில் ஈக்குவல்ட்டில் இருந்தால் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, இப்படி ஈக்குவல்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 6 டேரெக்டாக அடிக்கலாம். ஓகேவா, அதுமாரி அடித்தா நமக்கு என்ன வரும், 6/x மட்டும் வரும். இந்த பக்கம் 1 ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 6 ஆகிடும். ஓகேவா, இந்த பக்கம் போனால் எக்ஸோட வேல்யூ 6 ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துங்க. ஓகேவா, இப்போனா 6 பொருட்கள் செய்வாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகள் தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. d1 அப்படிங்கிறது வந்து 6, h1 அப்படிங்கிறது வந்து இதில் d1 அப்படிங்கிறது அது நாட்கள் 6 நாட்கள், மணி அப்படிங்கிறது தான் h1 15. என்ன பொருள் செய்கிறாங்க, 9600 சோப்பு செய்கிறாங்க. அப்படின்னா w1 வந்துடும். அது d2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எத்தனை நாட்கள் செய்கிறாங்க. h2 அப்படிங்கிறது நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்டெரக்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா போன இதோட 3 வந்து ஆட் பண்ணிக்கணும். இது 3. ஓகேவா, போன இதுனா 15 மணி நேரமாக அதோட 3 ஆட் பண்ணிங்கன்னா 18 மணி நேரம் வரும் h2. அடுத்து w2 அப்படிங்கிறது 14400 சோப்புகள் தயாரிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இப்போ ஈக்குவல்ட்டில் இருந்தால் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம்னு சொன்னோன்னா, அப்போ இந்த 2 0வும் இந்த 2 0வும் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 96 இருக்குமா, 15 96 3ஆம் வாய்ப்பால் அடிங்க. அது 5 தாட்டி வரும், இது 32 தாட்டி வரும். திருப்பி வந்து இந்த 6ஐயும் 32ஐயும் 2ஆம் வாய்ப்பால் அடிங்க. இது 3 தாட்டி வரும், இது 16 தாட்டி வரும். 18 144ம் 2 டேபிள்ஸ்லேயே அடிங்க. இது 9 டைம்ஸ் வரும், இது 72 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 3 × 15 டிவைட் பை 16, 9 72 8 டேபிள்ஸ் அடிங்க. இப்போ ஈக்குவல்ட்டில் இருந்தால் டேரெக்டாக அடிக்கலாம்னு சொன்னால், இப்போ 8ஐயும் 16ம் 2 டைம்ஸ் வரும். 8 டேபிள்ஸில் 16 வந்து 2 டைம்ஸ் வரும். அது டேரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ 3 5s are 15, 15 டிவைட் பை 2. ஓகேவா, 15 டிவைட் பை 2 வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுதுனீங்கன்னா 7 2s are 14, 14 + 1 15 வந்துடுதா. இப்படி எழுதான் 7.5 நாட்களை இப்படி 15/2ன்னு வந்திருக்கு ஆன்சர். ஓகேவா, 7.5 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் டீட்டெயிலாக தான் கேன்சல் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் அடிச்சது தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பக்கத்தில் ஒரு ரஃப் ஷீட் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, 3வது சம் பார்ப்போங்க. 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்கள் பின்னும். இப்போ வலைங்கிறது வேலை, சிலந்தி அப்படிங்கிறது அதாவது m1 நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, d1 அப்படிங்கிறது இப்போ m1ங்கிறது 9, d1ங்கிறது 9, w1ங்கிறது 1, m2ங்கிறது 1, d2ங்கிறது கண்டுபிடிக்கணும், w2ங்கிறது 1. அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த 9 9 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அப்புறம் d2 = 9 நாட்களில் அது பின்னும். ஒரு சிலந்தி ஒரு வலையை 9 நாட்கள் பின்னும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, 4வது சம் பார்ப்போம். 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர் எனில் எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 15 வேலையாட்கள் அப்படிங்கிறது m1, h1ங்கிறது 4 கிலோமீட்டர், w1ங்கிறது 4 மணி நேரம். ஓகேவா, h1ங்கிறது 4 மணி நேரம், w1க்கு 4 கிலோமீட்டர் சாலை அமைக்கிறாங்களா, அது 4. ஓகேவா, m2ங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். h2ங்கிறது 8 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் சாலை அமைக்கிறாங்க. அப்படியே நீங்கள் டேரெக்டாக போடுங்க. இந்த 8 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இந்த 4 டேரெக்டாக கேன்சல் பண்ணால் 15 ஆட்கள் வந்துடும். இதெல்லாம் ஈஸியான சம் தான். நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கரெக்டாக எடுத்து எழுதி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் 5th சம் பார்ப்போம். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர் எனில் 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்போர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து ஆட்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதனால் நல்லா பார்த்துங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், குரூப் 4ல்
2024 நம்ம கேட்ட கொஷின். ஓகேவா? M1 அப்படிங்கிறது 14 ஃபஸ்ட்டுக்கு, H1ங்கிறது 5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. எத்தனை பக்கங்கள் முடிக்கிறாங்க? W1 அப்படிங்கிறது 70, M2ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். H2 அப்படிங்கிறது வந்து 10, W2 அப்படிங்கிறது 100. நீங்கள் கொஷினை நல்லா புரிஞ்சுட்டு கரெக்டாக அதை எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 × 5 / 70. இந்த 10க்கும் இந்த 100க்கும் ஒரு 0 ஒரு தட்டி அடிக்கலாம். அடுத்தது இந்த 10 இந்த 70 இருக்க 0 டேரெக்டாக ஈக்குவல் இருக்கிறதுனால அடிக்கலாம். 7ஆம் வாய்ப்பால் 14 2 தாட்டி வரும். அப்போனா 10 ஆட்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? 10 அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை. ஓகேவா? 6வது கணக்கு பார்ப்போம். இதான் லாஸ்ட் சம். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை என்ன கேட்டிருக்காங்க? நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ M1 அப்படிங்கிறது 15 பெண்கள் செய்கிறாங்க. D1 அப்படிங்கிறது 12 நாளில் செய்கிறாங்க. ஒர்க் எவ்வளோ செய்கிறாங்க? 180 மீட்டர் செய்கிறாங்க. அப்போ W1. M2 அப்படிங்கிறது 32 பெண்கள் செய்கிறாங்க. D2 எத்தனை நாளில் செய்கிறாங்க நமக்கு தெரியாது. W2 அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? 512 மீட்டர். ஓகேவா? இதை டேரக்டாக அடிங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் 32 512 8ஆம் வாய்ப்பால் அடிச்சிருக்கேன். ஓகேவா? இது 4 தாட்டி வரும். இது 64 தாட்டி வரும். திருப்பி 4ஆம் வாய்ப்பால் 64 அடிச்சிருக்கேன் பாருங்கள். 16 தாட்டி வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 12 180 2 டேபிள்ஸ் அடிங்க. 690. திருப்பி 6 டேபிள்ஸில் 90 வந்து 15 டைம்ஸ் வரும். இந்த 15 இந்த 15 டேரக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ D2 = 16 நாட்கள் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா பார்த்துக்குங்க. 15 கேன்சல் ஆகிடும். D2 = 60. நீங்கள் 1 இருக்கதா அர்த்தம். 15 கேன்சல் ஆனால் இந்த இடத்துல 1 இருக்கதா அர்த்தம். இந்த 16 இந்த பக்கம் போனால் 1 × 16 தான் வரும் ஆன்சர். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.